பேராசிரியர் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி நாகர்கோவில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேல்புறம் கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்ள கடவுள் கொடுத்த மேலான கிருபைக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த இடத்திலே என்னை அழைத்த என்னுடைய நண்பர், இந்த மேல்புற வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தினுடைய தலைவர் திரு அட்வொகேட் கே மோகன்ராஜ் அவர்களை நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன், அவர்களை வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மேல்புற வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துறையும் சொல்லிக் கொள்கின்றேன். குறிப்பாக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர் நாவுக்கரசு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு இங்கு வந்திருப்பது மிக பெருமைக்குரிய விஷயம். இந்த நாளிலே நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். பொருத்தமான நபரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். மேலும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த மேல்புறம் வட்டார மக்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நம்முடைய போதகர் அவர்கள் ஜெபத்திலே தொடங்குகிற நேரத்தில் மிக அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்வதற்காக இறைவன் இந்த உலகத்திற்கு வந்ததாக சொன்னான். இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்காக இறைவன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். எவற்றையெல்லாம் இழந்திருக்கின்றோம்? அறிவியல் கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அழகான இந்த பூமியை இறைவன் நமக்கு கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், படைப்பினுடைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், படைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். மிக 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 அழகாக இந்த உலகம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தை நாம் சீரழித்தோம். நம்முடைய குணத்தால், நம்முடைய செயல்களால் இன்று இந்த உலகத்தை எப்படி இந்த உலகம் இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து நாம் இழந்து நிற்கின்றோம். யுஎஸ் பொல்யூஷன் இண்டெக்ஸ் சில நாடுகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலே பாகிஸ்தான் இருக்கிறது, ஆப்கானிஸ்தான் இருக்கின்றது, மங்கோலியா இருக்கிறது, அதன் வரிசையிலே இந்தியாவும் இருக்கிறது. இந்த நாடுகளெல்லாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்மஸ். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய உலகத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே ஐரோப்பிய நாடுகளெல்லாம் அமைதி நிறைந்த நாடுகளாக இருந்தது. இன்று ஐரோப்பிய நாடுகளிலே இன்று நாம் ஒரு சுற்றுலா கூட செல்ல முடியாத சூழ்நிலையிலே மனிதர்களெல்லாம் அமைதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நம்முடைய இந்த மேல்புறம் பகுதி, நாம் சார்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி அமைதியாக வாழ்கிறது என்று சொன்னால், கொஞ்சமாவது கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கின்றார் அல்லது நம்முடைய இல்லத்திலே பிறந்திருக்கின்றார். அந்த ஒரு அடிப்படையிலே இன்று நாம் கொஞ்சம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ ஐக்கிய பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, சிறியவர்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் தேவை. அவர்களும் நிறைய இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நல்ல எண்ணத்திலே இன்று அநேக நல்ல உதவிகளை செய்ய இருக்கின்றார்கள். இதை நான் பெருமையாக பார்க்கின்றேன். இன்னும் அதிகமாக இந்த மேல்புறம் வட்டாரம், இந்த கிறிஸ்தவ ஐக்கியம் மிக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். சொல்லுகின்ற ஒரு மாணவன் இருந்தான், மிக மிக ஏழையான மாணவன். சில வருடங்களுக்கு முன்பதாக அவனுக்கு புற்றுநோய். அவனுடைய டாக்டர்கள் சொன்னார்கள், அவனை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்றால் அவனுக்கு குணமாகும் என்று சொன்னார்கள். அவனுடைய உடலில் இருக்கின்ற அவ்வளவு இரத்தத்தையும் எடுத்து புதிதாக இரத்தத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அவனுடைய பெற்றோர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவனை
பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண மருத்துவமனையிலே வைத்திருந்தார்கள். அவனுடைய அவ்வளவு நண்பர்களும் சேர்ந்து 6 கோடி ரூபாய் சேகரித்து அவனை சிங்கப்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். நான் இதை பெருமையாக அநேக நேரங்களிலே யோசிப்பதுண்டு. இன்று நம்முடைய பணி என்ன? நம்முடைய பணி இப்படிப்பட்ட பணியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதை இன்று மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ இயக்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனுடைய தலைவராக இருக்கின்ற அட்வொகேட் மோகன்ராஜ் அவர்கள் திறமையானவர்கள். இன்னும் அதிகமாக அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும். அவரோடு சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் மிக 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 இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுகின்றவர்கள். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த கிறிஸ்மஸ் அர்த்தம் நிறைந்த கிறிஸ்மஸாக இருக்க உங்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இழந்ததை மீட்டெடுக்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அமைய வேண்டும். மேலும் இறைவனின் பிறப்பால் அமைதியை பெற்று வாழ்வோம் என்று வாழ்த்துரை கூறிய டாக்டர் MB ஜெயசேகர், பேராசிரியர், ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி, நாகர்கோவில் அவர்களுக்கு நன்றிகள். தற்போது டாக்டர் MB ஜெயசேகர் அவர்களுக்கு மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ ஐக்கியம் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.